இனிய செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்னாக்க சாப்பாடு, சாம்பார், தயிர் ப்ளஸ் முட்டைக்கோஸ் பொரியல். பொதுவாக எல்லார் வீட்லேயுமே லஞ்ச் கட்டணும் அப்படின்னாக்கா வெரைட்டி ரைஸ் மட்டும்தான் கட்டுறாங்க. பட் எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 நாள் 3 நாள் கீரை சாதம், சாம்பார் சாதம், புளிக்குழம்பு 2 நாள் மட்டும் தான் வெரைட்டி ரைஸ். ஏன்னா வெரைட்டி ரைஸ் பசங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம கல்ச்சருக்கு நம்ம சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி கொடுத்துட்டாக்கா பிள்ளைங்களுக்கு அது ஒரு எனர்ஜியாக இருக்கும், ஃபுல் நல்லாயிருக்கும். எங்கள் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்திலலாம் சாப்பாடு சாம்பார் எப்படி வைப்பாங்கனாக்கா எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, இதில் கத்திரிக்காய், காய் என்ன காய் இருக்கோ அந்த காய் போட்டு நல்லா வதக்கி மிளகாத்தூள், வீட்டையே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மிளகாத்தூள் தான், வீட்டு மசாலாத்தூள் ப்ளஸ் பருப்பு ஊற்றுனோன்னே கடைசியாக புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிடுவோம். இப்படி தான் சாம்பார் இருக்கும். இங்கிட்ட சாதம் வெந்துட்டுருக்கு, இங்கே சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. சாம்பார் முடித்த உடனே அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல் மட்டும் பண்ணணும். என் ஹஸ்பண்ட் அதுக்காக எனக்கு சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க்குக்கு போயிடுவாங்க, நான் என் ஒர்க்குக்கு போயிடுவேன். பசங்க 2 பேரும் ஸ்கூல் போயிடுவாங்க. பெரியவன் 7th படிக்கிறான். அதனால் அவனுக்கு சாப்பாடு பற்றின பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணி கொடுத்தாலும் ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்ருவான். இந்த சின்னவன் இருக்கானே, அவங்ககிட்ட தான் போராட்டமாக இருக்கும். நம்ம எது பண்ணாலும் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்பான். ஸோ அவனுக்காகவே கொஞ்சம் யோசித்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் லன்ச் எப்படி கட்டுவீங்க? உங்கள் பசங்க எப்படி அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எப்படி சாம்பார் வைப்பீங்க? பசங்களுக்கு எப்படி டிஃபன் கட்டுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். சாதம் வெந்துருச்சு, சாதத்தை வடித்து விட்டுட்டு அடுத்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வெட்டி கொடுத்துட்டாங்க. அதை ரெடி பண்ணலாம். இங்கிட்ட சாம்பார் நல்லா கொதிஞ்சிருச்சு. சாம்பாரை இறக்கி வச்சிட்டோன்னா ஓவர். உங்கள் வீட்டில் 2 பசங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு எப்படி உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க? நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் எப்படி ரொம்ப குயிக்காக சமைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைங்க உங்களோட எப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத. எங்கள் வீட்டில் சாம்பாரில் போடுற காயை சாப்பிடாதுங்க பசங்க. பொரியலாக ஏதாவது பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி பசங்களுக்கு சாப்பாடு அந்த காயோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறப்ப நீங்கள் அதை எப்படி கொடுப்பீங்க? எப்படி பசங்களை காய் சாப்பிட வைப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு ஒரு ட்ரிப்பாக இருக்கலாம். ஏன்னா எங்கள் சின்னவன் காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ யோசிப்பான், அவ்வளோ பிரச்சனை பண்ணுவான். சாப்பாடு போட்டு வந்தோடனே தூக்கம் வருதுன்றான், இல்லை எனக்கு பசிக்கலை, இல்லை ஸ்டொமக் பெயின், இல்லை நான் ஸ்கூல் போகலை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அடம் பண்ணுவான். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க அப்படி ஏதாவது அடம் பண்ணுமா? அந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்குமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சமைப்பீங்க அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரிப் கொடுங்க. சாப்பாடு டப்பாவில் கட்டியாச்சு. சாப்பாடு, கேபேஜ், சாம்பார். இது என் சின்ன பையன், இவனுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. இது என் பெரிய பையன், இவன் எப்பயுமே பிரச்சனை கிடையாது, சாப்பிட்டுக்குவான். ஓகே பாய். உங்கள் வீட்டில் என்னென்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.